தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகின்றனர். அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்கின்றனர். வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். எனவே வாக்காளர்கள் முன்கூட்டியே சென்று தங்கள் ஜனநாயக உரிமையை செலுத்த வேண்டும். வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மட்டுமே வாக்களிக்க வேண்டும். தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்து செல்லுவது அவசியம். முதலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான electoralsearch.eci.gov.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இல்லையெனில் வாக்காளர் உதவி மைய செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை கண்டறிய 3 வழிகள் இருக்கின்றனர். அதாவது உங்கள் மொபைல் எண் மூலமும் வாக்காளர் எண் மூலமும் சரிபார்த்து கொள்ள முடியும். electoralsearch.eci.gov.in என்ற இணையதளத்தில் உங்கள் மாநிலம் வாக்காளர் எண்ணை உள்ளிட்டு பிறகு உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டால் வாக்காளர் அட்டையில் இணைக்கப்பட்டிருக்கும் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி செல்லும். அந்த ஓடிபியை உள்ளிட வேண்டும். பிறகு தேவையான விவரங்களை உள்ளிட்டு கேப்சாவை சரிபார்க்க வேண்டும். சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கலாம். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் வாக்களிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் முதல் முறை வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த சற்று அச்சமடைவார்கள். வாக்களிக்க செல்லும்போது வாக்காளர் அட்டையை எடுத்து செல்ல வேண்டும். வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் உங்கள் அடையாளத்தை சரிபார்ப்பார்கள். நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் என்பதை குறிக்கவும் அதன் மூலம் இரட்டை வாக்களிப்பதை தடுக்கவும் உங்கள் விரலில் மை இடப்படும். பின்னர் நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் அல்லது கட்சி சின்னத்திற்கு அடுத்துள்ள பட்டனை அழுத்த வேண்டும். உங்கள் வாக்கினை செலுத்திய பிறகு நீங்கள் எங்கேயும் நிற்காமல் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க செல்ல வேண்டும். வாக்கு செலுத்தும் போது வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து செல்ல வேண்டும். வாக்காளர் அட்டை இல்லாமல் நீங்கள் வாக்களிக்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வாக்களிக்கலாம். அதன்படி ஆதார் அட்டை, MNREGA பணி அடையாள அட்டை, வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகம், மருத்துவ காப்பீடு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓய்வூதிய ஆவணம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அட்டை, பணி அடையாள அட்டை, UDID மாற்றுத்திறனாளி அட்டை, திறன் அட்டை, RGIயில் வழங்கப்பட்டது ஆகிய ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். வாக்குப்பதிவின் போது வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்போன்களை எடுத்து செல்லக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சியினும் தொடர்புடைய ஆடைகள், அணிகலன்களை, சால்வை போன்றவற்றை அணியக்கூடாது. வாக்களிக்கும் போது புகைப்படங்கள் அல்லது வீடியோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு அருகில் அரசியல் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. கூர்மையான பொருட்கள் போன்ற வாக்குச்சாவடி மையத்திற்கு தடை செய்யப்பட்ட அல்லது சந்தேகத்திற்குரிய பொருட்களை கொண்டு வரக்கூடாது. இதனை பின்பற்றுவது சுமூகமான முறையில் வாக்களிக்க ஏதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.